வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோட் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த எபிசோட் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த எபிசோட்ல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வருவாங்க, அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நான் கேரக்டர் நேம சொல்லும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்புறமா தெளிவா புரிஞ்சிடும். சரி, முதல்ல இந்த எபிசோடோட பிளாட்டை பத்தி சொல்றேன். காட்டுப்பகுதி கிட்ட ஒரு லேடியோட பாடி கிடைக்குது. அதே சமயம் ஒரு வயசு பையன் மிஸ் ஆகுறான். சோ இந்த லேடியை கொலை பண்ணது அவன் தானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த பையன் எங்க போனான்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த பையனுமே இறந்து போயிருப்பானான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி போலீஸுங்க பலவாரா யோசிக்கிறாங்க, விசாரணையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணையில நிறைய பேர் மேல டவுட் வருது. உண்மையில இந்த விஷயத்தை பண்ணது யாருன்றது தான் மீதி கதை. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் சீனே பின்னாடி நடக்க போற ஒரு 3 சீனை காட்டுறாங்க. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவரோட பேரு வருண் அப்படின்றது. இவர் கையில கத்தி வச்சிருக்காரு. வெளியவா வர்ஷா, வெளியவா வர்ஷா, உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டாவதா ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட பேரு ரோஹித் அப்படின்றது. இவருமே கண்டிப்பா நான் கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி கார்ல உட்கார்ந்த மாதிரி இவருக்குள்ள இவரே சொல்லிட்டு இருக்காரு. அதாவது யாரையோ கொல்ற முடிவுல இவர் இருக்காரு போல. அப்படியே கட் பண்ணி ஒரு பையனை காட்டுறாங்க. இந்த பையன் பேரு விஜய் அப்படின்றது. இவன் காட்டு பகுதியில நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு பகுதியில இருந்து சவுண்ட் கேக்குது. அங்க யாரு, அங்க யாருன்ற மாதிரி இவனுமே கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு ஏதாவது ஆவுதா என்னன்னு தெரியல. இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து கதை வருது. ரோஹித்தை நமக்கு காட்டுறாங்க. அதாவது யாரையோ கொல்லணும்னு நினைச்சார்ல, அந்த ரோஹித்தை காட்டுறாங்க. இவரோட ஒய்ஃப் பேரு மீனா அப்படின்றது. ரெண்டு பேருக்குமே ஏஜ் டிஃபரன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆக்சுவலா மீனாவை எப்ப பாரு இவர் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாரு போல. இவ வேற யார் கூடயோ பழகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகப்பட்டு இருக்காரு. இந்த ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு பேரு பூஜா அப்படின்றது, பையனோட பேரு விஜய் அப்படின்றது. விஜயை பொறுத்த வரைக்கும் நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்க போறேன்ப்பா, ஸ்காலர்ஷிப் மாதிரி கிடைச்சிருக்குப்பா, கம்மி ஃபீஸ்லயே என்னால இந்த படிப்பை படிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்றான். ஆனா காசு தர முடியாதுன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஏன்பா இப்படி சொல்றீங்க தாங்கன்ற மாதிரி பையன் கேட்கிறான். இப்ப அப்பாக்கும் பையனுக்கும் சண்டை மாதிரி ஏற்படுது. அதாவது விஜயை இவர் சொந்த பையன் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டாரு. நீ எனக்கு பிறந்தவனே இல்லன்ற மாதிரி சொல்றாரு. ஏங்க இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேட்கும் போது, கண்டிப்பா சொல்றேன், இவன் எனக்கு பிறந்தவன் கிடையாது, நீ யாரு கூட அஃபேர் வச்சுதான் இவனை பெத்து எடுத்திருக்க, என் பொண்ணு மட்டும் தான் எனக்கு பிறந்தவ அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அடிக்கடி இந்த மாதிரி சண்டை வரும் போல. இப்பெல்லாம் பேசாதீங்கன்ற மாதிரி ஒய்ஃபும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரிலாம் பேசாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி பையனுமே சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவங்க பேரு வர்ஷா அப்படின்றது. இவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க போல. இவங்க ஹஸ்பண்ட் பேர் தான் வருணா இருக்கும். வருணுக்காக இவங்க சாப்பாடுலாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்களோட அசிஸ்டன்டான ஒரு பையன் வரான். இவன் பேரு பிரவீன் அப்படின்றது. இவன் மார்க்கெட் வழியா வரும்போது நிறைய காய்கறி கம்மி ரேட்ல இருக்கிறத பார்த்திருப்பான் போல. அதனால தான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். சரி சரி உள்ள வந்து வையன்ற மாதிரி இவங்களுமே உள்ள கூட்டு போய் இந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹஸ்பண்டான வருண் வராரு. வருணை பொறுத்த வரைக்கும் இந்த பிரவீனை சுத்தமா பிடிக்காது போல. இந்த பிரவீனை முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் ஏற்கனவே சாப்பாடு வச்சாங்கல்ல, அதை சாப்பிடுறதுக்காக வராரு. தினம் தினம் இதையே தான் நீ செய்வியான்ற மாதிரி கோவத்துல என்ன பண்றாருன்னா, கிச்சடி செஞ்சிருப்பாங்க, அதை புடிச்சு கீழே தள்ளி விட்டுறாரு. ஏங்க இப்படி பண்ணீங்க, சாப்பாடு மேல கோவத்தை காட்டவே கூடாதுன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஆனா இவர் கோவமா பேசிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்ப பிரவீன்ன்ற அந்த ஹெல்பர் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கிளீன் பண்ற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். பிரவீன், நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் பாக்குற, இந்த வேலையெல்லாம் பார்க்காதன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் அடிக்கடி சண்டைலாம் வந்துட்டு இருக்கும் போல. ரோஹித்தோட பொண்ணா பூஜான்ற ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பூஜா வந்து அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கா. அந்த ஃப்ரெண்டு லெஸ்பியன் போல, பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. இந்த பொண்ணுமே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்தா அண்ணன் விஜய் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் எத்தனை வாட்டி அவகிட்ட பேசாதன்னு சொல்லியிருக்கேன், அவ சரி கிடையாது, அவகிட்ட இதுக்கப்புறம் பேசாது அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்றான். ஆனா பூஜா அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அவ என்னோட ஃப்ரெண்டு, நீ தேவையில்லாம பேசாத, கிளம்புன்ற மாதிரிலாம் அண்ணனை அனுப்பி விடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அப்பா ரோஹித்தை காட்டுறாங்க. இந்த ரோஹித் இருக்கார்ல, ஒய்ஃபை ஃபாலோ பண்ணி வராரு. ஒய்ஃப் கவனிக்காத மாதிரி கொஞ்சம் தள்ளி தான் இருக்காரு. ஒய்ஃப் துணி தைக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. அவங்க நார்மலா தான் டெய்லர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் டெய்லர் கிட்ட சிரிச்சு பேசுற மாதிரியும் டெய்லர் கிட்ட ரொமான்ஸ் எல்லாம் பண்ற மாதிரியும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. எப்ப பாரு இவர் ஒய்ஃபை சந்தேகப்படுவார் போல. இவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரிலாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் ஷிப்ல வேலை பார்க்கறவரா இருப்பாரு. ஆக்சுவலா பையன் இவர் வெளியே இருக்கும் போதே பிறந்ததுனால இவருக்கு லைட்டா ஒய்ஃப் மேல சந்தேகம் இருக்கு. இத பத்தி எப்பவுமே இவரோட ஃப்ரெண்டு கிட்டே இவர் சொல்லுவார் போல. ஆனா அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, நீ தேவையில்லாம மீனாவை சந்தேகப்பட்டு இருக்க, மீனாவை பத்தி எனக்குமே தெரியும்டா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்ல,
ப்ரீ மெச்சூர் பேபியா கூட பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல என் பையன் என்ன மாதிரியே கிடையாது, என் பொண்ணு தான் என்ன மாதிரி இருக்கா, பொண்ணு தான் எனக்கு பிறந்தவ அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. வர்ஷா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, இதே பார்ட்டில ஹஸ்பண்டுமே இருக்காரு போல. இவங்களுமே சில ஐடியாவெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்ற மாதிரி ஐடியாவெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு உஸ்மான் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இப்படி ஹெல்ப் பண்றது மூலியமா நீ ஸ்கோர் பண்ணலாம்னு பாக்குறியா, அதுக்கெல்லாம் நான் வாய்ப்பு தர மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. என்ன இப்படி பேசுறீங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே தலைவரை பாக்குறாங்க. தலைவரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. உஸ்மான் நீ இந்த மாதிரிலாம் பேசாதன்ற மாதிரி அந்த நபர்கிட்ட சொல்றாரு. நான் ரொம்ப சீனியரு, ஆனா அவளை பேசினதுக்காக என்னையே திட்டுறீங்கல்ல அப்படின்ற மாதிரி உஸ்மான் இருக்கார்ல, தலைவர்கிட்ட கொஞ்சம் கோச்சுக்கிறாரு. இங்க இருந்து எந்திரிச்சுலாம் கிளம்பிட்டு இருக்காரு. சோ தலைவர் இருக்கார்ல, எப்பவுமே இந்த புதுசா வந்த வர்ஷாக்கு சப்போர்ட் பண்றாரு போல. இதெல்லாம் உஸ்மானுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த விஷயத்தை நம்மளுக்கு புரிய வச்சிடுறாங்க. இந்த வர்ஷா வீட்டுல இல்லாத சமயம் கட்சி ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, நிறைய காசெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. வருண் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. சோ வருண் வீட்டுல பதுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாரு போல. இதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா 1 லட்சம் ரூபாய் இவருக்கு காசு மாதிரி தந்துட்டு இருக்காங்க. அதாவது தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, இவர்கிட்ட சொல்லி பணத்தை பதுக்கிட்டு இருக்காரு. வர்ஷா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அதனால வர்ஷாக்கு தெரியாம ஹஸ்பண்டை யூஸ் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்காரு போல. ஹஸ்பண்டுமே காசு கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறாரு. இந்த ரோஹித் டெய்லர் கூட வச்சு பார்த்தாரு பாத்தீங்களா, அதுல மீனாவை அடிச்சிருப்பாரு போல. இப்ப அம்மாவா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பையன் தான் கூட்டு வந்திருக்கான். ஏன்பா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி அப்பா மேல கோவப்பட்டு இருக்கான். இந்த சமயம் தங்கச்சி பூஜா இருக்காங்கல்ல, வெளியே போக போறாங்க போல. அந்த பொண்ணு கூட சேர்ந்து தான் வெளியே போக போறாங்க போல. நீ அந்த பொண்ணு கூட சேர்ந்து சுத்தாத அப்படின்ற மாதிரி இவனுமே கண்டிக்கிறான். ஆனா அவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிடுறாங்க. என் பொண்ணை கண்டிக்கிறதுக்கு நீ யாரா அப்படின்ற மாதிரி அப்பாவும் இவனை போட்டு திட்டிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த பையன் இருக்கான்ல, இதுக்கப்புறம் அம்மா கிட்ட இப்படி கடுமையா நடந்துக்காதீங்கப்பா, நான் வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ யாரா எனக்கு வார்னிங் கொடுக்க அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஓவரா பேசுறாரு. இப்ப 2 பேருக்குள்ளயும் லைட்டா சண்டை மாதிரி ஏற்படுது. இதுக்கு மேல என் அம்மாவை ஏதாவது பண்ணீங்க அவ்வளவுதான்ற மாதிரி பையன் சொல்றான். இவன் மேலேயே கைய வச்சிட்டான்னு இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. என் பையனை சாவடிக்கணும்ன்ற மாதிரி யார்கிட்டயோ போன்ல பேசுறாரு. ஸ்டார்டிங் ஒரு பையன் காட்டு பகுதிக்கு வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த விஜய் தான் வந்திருப்பான். என்ன சவுண்ட் அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்ப யாரோ அங்க இருந்து இவனை அட்டாக் பண்றாங்க போல. யார் அட்டாக் பண்றாங்க அப்படின்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி மறுநாள் அந்த ஸ்பாட்டை காட்டுறாங்க. அங்க ஒரு டெத் நடந்திருக்கு போல. என்ன ஏதுன்றத பாக்குறதுக்காக போலீஸுங்கெல்லாம் வந்திருக்காங்க. சரி அந்த பையன் விஜய் தான் இறந்து போயிருப்பான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இந்த இடத்துல வர்ஷாவோட பாடி தான் கிடைக்குது. இந்த லேடியை யாரு சாவடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இங்க இருக்க எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணுங்க, இந்த லேடியை பத்தின டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ஒரு கட்சியில இருக்கிறது ஓரளவுக்கு இவருக்கே தெரிய வருது. கட்சியில தானே ஹஸ்பண்டும் இருந்தாரு. ஹஸ்பண்ட் பேர் கூட நான் என்ன சொல்லியிருப்பேன்னா வருண்னு சொல்லியிருப்பேன். இப்ப வருணை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருந்ததா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இல்ல சார், எல்லார்கிட்டயும் அன்பா தான் பழகுவா, பிரச்சனைலாம் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா வர்ஷாவை பொறுத்த வரைக்கும் சேவை பண்றதை விரும்புவாங்க போல. ஏழைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க போல. இதனாலேயே எங்க கட்சி ரொம்ப ஸ்பீடா வளர ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என் ஒய்ஃபுக்குலாம் யார் கூடயும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காருல, உங்க 2 பேருக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனை இருந்ததான்னு கேட்கறாரு. ஹஸ்பண்டும் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. ஒய்ஃப் நைட்டு முழுக்க வீட்டுக்கு வரல, நீங்க தேட மாட்டீங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது, இல்ல சார் அடிக்கடி ஒர்க் விஷயமா அவ வெளியெல்லாம் போவா, அதனால தான் நான் பெருசா கண்டுக்காம விட்டேன், பார்த்தா இப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. சரி கவலைப்படாதீங்க, யார் பண்ணியிருந்தாலும் நாங்க கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி இவரை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அவங்களுக்கு கட்சியில யார் கூடயாவது பிரச்சனை இருந்ததான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே டீம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு மீனாவும் ரோஹித்தும் வந்திருக்காங்க. மீனா தான் ஹஸ்பண்டை கூட்டு வந்திருக்காங்க போல. காரணம் பையன் நைட்ல இருந்து மிஸ் ஆகுறான் போல. அதனால இவங்களுமே இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும்ன்ற மாதிரிலாம் உள்ள வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் இவங்க அழுதுட்டு இருக்கிறதுனால என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே நைட்ல இருந்து என்னோட பையன் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பையன் போட்டோவை காட்டுங்கன்னும் போது இவங்களுமே அந்த விஜயோட போட்டோவை எடுத்து காமிச்சிடுறாங்க. எப்படி காணாமோனான்றத இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா விஜயோட போன் மிஸ் ஆயிருக்கும். அதனால அம்மா போன்ல இருந்து இவன் போனுக்கு கால் பண்ணலான்ற மாதிரி இவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படி ட்ரை பண்ணும்போது ஒரு நபர் தான் அந்த போனை எடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பகுதியில உங்க போனை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க போல, இங்க வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. எந்த பகுதி? வர்ஷா கொல்லப்பட்டிருக்காங்கல்ல அந்த பகுதியில போன் இருக்கு, வாங்கிக்கோங்கன்ற மாதிரி அவன் சொல்றான் போல. அம்மா அங்க போனை விட்டுட்டு வந்துட்டான் போல, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பையன் கிளம்பி போயிருப்பான். அப்படி போனவன் திரும்பி வரலன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. என் பையனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயப்படுறேன், அந்த இடத்துல வேற ஒரு பாடி கிடைச்சிருக்கிறதா நியூஸ்ல பார்த்தேன், என் பையனை கண்டுபிடிச்சு தந்துருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. கவலைப்படாதீங்க மேடம், பாத்துக்கிறோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அனுப்பி வைக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் கட்சி ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. அசிஸ்டன்ட் மாதிரி பிரவீன் ஒரு பையன் இருப்பான் பாத்தீங்களா, அந்த பிரவீன் கிட்ட வர்ஷாக்கு யார் கூடலாம் பிரச்சனைன்ற மாதிரி கேட்கிறாரு. அங்க இருக்க உஸ்மான் தெரு தெருன்னு முடிக்கிறாரு.
ஏன்னா உஸ்மானுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை போச்சுல, திருன்னு முழிக்கிறவரு யாரு கூடயும் பிரச்சனை இல்ல சார்னு இவர் முந்திரி கொட்ட மாதிரி சொல்றாரு. நான் அவனை கேட்டுட்டு இருக்கேன், அமைதியா இருங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. வர்ஷாக்கும் வருணுக்கும் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி போச்சுன்ற மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு லேடி கிட்ட கேக்குறாங்க. சார் அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்லாம் ஸ்மூத்தா போல சார், எப்ப பாரு குடிச்சிட்டு வந்து வர்ஷாவை ரொம்ப திட்டுவான் சார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாள் நைட்டு கத்தியோட வந்திருப்பாரு. ஏ வர்ஷா ரொம்ப ஓவரா பேசுறல்ல, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே வந்திருப்பாரு. வர்ஷாவும் கதவு கிட்ட வந்து முறைச்சு பாக்குறாங்க. சும்மா விளையாட்டுக்கு பண்ண வர்ஷா அப்படின்ற மாதிரி இவர் கத்தியெல்லாம் சாதாரணமா வச்சிருக்காரு. இததான் ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த லேடி சொல்றது மூலியமா வருணுக்கும் வர்ஷாக்கும் சண்டை நடக்கும்ன்றது தெரிய வருது. இப்ப மத்தவங்க கிட்ட விசாரிக்கும் போது வர்ஷாவை பத்தி புதுசா ஒரு தகவல் தெரிய வருது. வர்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஏழைங்களுக்கு எல்லாம் நிறைய உதவி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அன்னைக்கு உதவி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வயசான பாட்டி வந்து வர்ஷாவை அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது வர்ஷா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பாட்டி இருக்காங்கல்ல, என் பேரனை அநியாயத்துக்கு சாவ விட்டுட்டியேன்ற மாதிரி சொல்றாங்க. என்னமா இப்படி பேசுறீங்க, நான் ஆபரேஷனுக்கு காசெல்லாம் ரெடி பண்ணி தந்தனேன்ற மாதிரி வர்ஷா சொல்றாங்க. ஆமா நீ தந்த, ஆனா அந்த காசுல பாதியை தான் நீ வாங்கிட்டு போயிட்டல அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி திட்டுறாங்க. இது நான் வாங்கிட்டு போனா, நான்லாம் வாங்கிட்டு போலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா பாட்டி ஏத்துக்காம பயங்கரமா திட்டிட்டு போயிருப்பாங்க. இதான் நடந்ததுன்ற மாதிரி இந்த நபர் சொல்றாரு. ஆக்சுவலா வருணுக்கும் வர்ஷாக்கும் சண்டை நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரிய வந்துருச்சுல, இத பத்தி வருண் கிட்டயே விசாரிக்கிறாங்க. சார் நாங்க அப்பப்ப சண்டை போட்டுப்போம், உடனே சமாதானம் ஆயிடுவோம் சார். அன்னைக்கு கூட கத்தியோட வந்து பேசினேன், ஆனா உடனே அவளை பார்த்தோன்னா கத்தியை கீழே போட்டுட்டேன்ல, அப்படிதான் சார் எங்களுக்குள்ள சண்டை நடக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி இதெல்லாம் ஓகே, அந்த நாள் நைட் அவங்க வீட்டுக்கே வரலன்னு சொன்னீங்க, ஆனா வீட்டுல தானே இருந்திருக்காங்கன்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. சார் அப்ப வீட்டுல தான் இருந்தா சார், அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டா சார் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். சரி ஓகே நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி போலீஸுங்களும் இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த வருணோட வீட்டுல நிறைய காசு இருக்குல்ல, தலைவரோட காசு தான் இருக்கும். இப்ப தலைவர் வருணுக்கு கால் பண்றாரு. உன் ஒய்ஃப் இறந்து போனதுனால இந்த விசாரணை நடக்கும் போது போலீஸுங்க அந்த காசை பார்த்துட்டா பிரச்சனை, அதனால என் காசை நாளைக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. எடுத்துக்கோங்க, ஆனா அதுல 10% எனக்கு தந்து எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றான். என்னடா பேசிட்டு இருக்க, வச்சுக்கிறதுக்கு உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரலன்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் எனக்கு பத்தாது, நீங்க வச்சிருக்க மொத்த காசுல 10% எனக்கு வேணும், அப்படி இல்லனா நானே போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவேன்னு சொல்றான். இதனால அந்த கட்சி தலைவரும் ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இப்ப போலீஸுங்களுக்கு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு. வர்ஷா இறந்து போன இடத்துல வர்ஷாவோட பிளட் இல்லாம வேற ஒரு பிளட்டுமே இருந்திருக்கும். அது யாரோட பிளட்ன்றது தெரியல, ஒருவேளை கில்லரோட பிளட்டா கூட இருக்கலாம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்படி இல்லனா அதே ஸ்பாட்ல வேற யாரோ கொல்லப்பட்டிருக்காங்க, அந்த நபரோட பாடியை கிளியர் பண்ணிட்டாங்க போல. விஜய்னு ஒரு பையன் வேற மிஸ் ஆவறான்ல, அவன் கடைசியா அந்த ஸ்பாட்டுக்கு தான் போயிருக்கான், ஒருவேளை அவனுமே கொல்லப்பட்டிருப்பானா, அந்த ஆங்கிள் நம்ம கேஸை கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ரோஹித்தை காட்டுறாங்க. பையன் காணாம போயிட்டான்றதை நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாரு. நீ ஏன்டா இப்படி இருக்க, என்னதான் இருந்தாலும் உன் பையன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. இல்ல இல்ல அவன் என்னோட பையன் இல்லன்ற மாதிரி ரோஹித்தும் சொல்றாரு. ஆக்சுவலா வர்ஷா கிட்ட ஒரு பாட்டி பிரச்சனை பண்ணாங்கல்ல, அந்த பாட்டி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. பாட்டிமா நீங்க பிரச்சனை பண்ணிருக்கீங்க, எதுக்குன்னு சொல்லுங்கன்னும் போது பாட்டியுமே சொல்றாங்க. என் பேரனை காப்பாத்துறன்ற மாதிரி நிறைய காசெல்லாம் தந்தா, நான் அதை வச்சு ஆபரேஷன் பண்ணிடலாம் நினைச்சேன், ஆனா இவளோட புருஷன் என் ஒய்ஃப் பாதி காசை வாங்கிட்டு வர சொன்னான்ற மாதிரி பாதி காசை வாங்கிட்டு போயிட்டான். சோ ஆபரேஷன் நடக்காம என்னோட பேரன் இறந்து போயிட்டான், இதுக்கு காரணம் அவதான், அதனால தான் கோவப்பட்டன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது காசை திரும்பி வாங்கிட்டு போயிட்டாங்களான்ற மாதிரி போலீஸுங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது விஷயமா பேசி பார்க்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இத பத்திலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இன்ஸ்பெக்டருமே ஒருவேளை இவ வந்து நல்லவ மாதிரி காமிச்சுக்கிட்டு காசை கொஞ்சம் ஆட்டிய போடுறவளோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதனால கூட கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை தாண்டி விஜய்ன்ற பையன் மிஸ் ஆவறான்ல, இன்னும் இவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காம இருக்கு. அவன் வீட்டுக்கு போனா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, வீட்டை போய் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப ஆளுங்க எல்லாருமே வீட்டை செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா இருக்காங்கல்ல அலோவ் பண்றாங்க. இவங்களுமே ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸுங்க தேடிட்டு இருக்கிறது அந்த அப்பவன ரோஹித்தும் பார்த்துட்டு தான் இருக்காரு. தேடிட்டு இருக்க போலீஸுங்களுக்கு ரத்த கரையோட கத்தி கிடைக்குது. இது யாரோட கத்தி அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் கேட்கிறாரு. உண்மையில அந்த இடத்துல கத்தி எல்லாம் கிடைக்கவே இல்ல. ரோஹித் இந்த மாதிரி கற்பனை பண்றாரு. இல்ல இல்ல நான் எதுவுமே பண்ணல, இல்ல இல்ல நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக திடீர்னு இப்படி உளறிட்டு இருக்கான்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட்டும் பாக்குறாரு. டே உனக்கு என்னடா ஆச்சு, எதுக்காகடா இப்படி பண்ணிட்டு இருக்க, நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி அந்த ரோஹித்தோட ஃப்ரெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த போலீஸ் அசிஸ்டன்ட் இவருக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்கும்போது அவருக்கு சின்னதா ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் சொல்றாங்க. எனக்கெல்லாம் ப்ராப்ளம் இல்ல, அவன் என்னோட பையனே கிடையாது, இவன் என்னை ஏமாத்திட்டா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை எல்லாரும் முன்னாடியே இவர் திட்டிட்டு இருக்காரு.
போலீஸை பொறுத்த வரைக்கும் இவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது மட்டும் தெரியுது. இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அந்த தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, ஆளுங்களை வச்சு இந்த வருணை மிரட்டி பாக்குறாரு. நீ என்ன மிரட்டினாலும் சரி, எனக்கு கமிஷன் தராம காசை எடுக்க விட மாட்டேன், சாவி என்கிட்ட தான் இருக்கு, மீறி என்ன தொல்லை பண்ணன்னு வச்சுக்கோயேன், நான் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவேன்ற மாதிரி சொல்றான். இதனால பொலிட்டீஷியன் பயந்த மாதிரி கிளம்பிடுறாரு. சார் ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் அவன் என்னோட பையனே இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சோ ரோஹித் கூட விஜய் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட்டுமே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. அப்ப நியூஸ்ல ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னா, வர்ஷா வீட்டுல நிறைய காசெல்லாம் கிடைச்சிருக்கு, கட்சியில உதவி பண்றதுக்காக காசு தராங்கல்ல, அது எல்லாத்தையும் பதுக்கி வச்சிருக்காங்க போலன்ற மாதிரி நியூஸ்ல அவங்கள பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வர்ஷா நியாயமானவங்க இல்ல போல, ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க போலன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ஆனா நமக்கு தான் தெரியும் வருண் தான் பதுக்கி வச்சிருக்காரு. ஒருவேளை வருணே சொல்லிட்டாரா இல்ல வேற யாராவது இந்த விஷயத்த சொல்லிட்டாங்களா தெரியல. ஆக மொத்தத்துல எல்லா காசும் மாட்டிக்குது. இப்ப அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. இவங்களுமே ஸ்பாட்டுக்கு வராங்க. ஆக்சுவலா இந்த ஸ்பாட்ல தான் விஜயோட பாடி உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு முன்னாடி வர்ஷா ஒரு இடத்துல கொல்லப்பட்டாங்கல்ல, அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இந்த இடம் இருக்கும். கண்டிப்பா இவனுமே அங்கதான் கொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பாடியை கொண்டு வந்து இங்க போட்டிருக்காங்க போல. அங்க ஒரு பிளட் கிடைச்சது இல்ல, அதை இவன் கூட மேட்ச் பண்ணி பாருங்க, மேட்ச் ஆகும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப பாடி கிடைச்சத பத்தி ஃபேமிலி கிட்ட சொல்லும் போது ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்பா மட்டும் பெருசா ஃபீல் பண்ணாம இருக்காரு. இது ரிலேட்டடா நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாத்தையுமே அந்த அசிஸ்டன்டான பிரவீன் நியூஸ் மூலியமா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ரோஹித் என்ன பண்றாருன்னா, ஒரு பையனை போட்டு அடிக்கிறாரு. நான் கொல்ல வேணாம்னு தானே சொன்னேன், எதுக்காகடா கொன்னன்ற மாதிரி கேக்குறாரு. சார் நீங்க வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி கொலை பண்ணுவேன், நான்லாம் கொலை பண்ணலன்ற மாதிரி சொல்றான். நீ பண்ணலனா அப்ப யாரா பண்ணது அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியலன்னு ஒரு பையன் சொல்றான். இப்பதான் இந்த இன்ஸ்பெக்டருக்கு யாரோ மறைமுகமா ஒரு வீடியோ அனுப்பி வச்சிருக்காங்க போல. சரி இந்த வீடியோவை பாருங்கன்ற மாதிரி டெக்னிக்கல் பர்சன் சொல்றாரு. இவங்களுமே வீடியோவை பார்க்கிறதுக்காக வராங்க. ஆக்சுவலா தலைவர் உஸ்மான் சேர்ந்து பேசினதை யாரோ கேப்சர் பண்ணிருக்காங்க. தலைவரே, அவ முன்னாடி என்ன ரொம்ப மோசமா பேசிட்டீங்கன்ற மாதிரி உஸ்மான் சொல்றாரு. அவளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பப்ளிசிட்டியை கிரியேட் பண்றா, நம்ம கட்சி 4 பேருக்கு தெரியுது, அதனால தான் அப்படி, எப்பவுமே நீ தான் என்னோட சப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்படி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் யாரோ எடுக்கிறாங்க. எடுத்தவன் தான் அப்லோட் பண்ணிருக்கான் போல. எடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்டான பிரவீன் தான் எடுத்திருப்பான். அவனோட அடையாளம் தெரியாதுன்னு அப்லோட் பண்ணிருக்கான் சார், நமக்கு அனுப்பி விட்டுருக்கான், ஆனா அவன் தான்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்றாரு. இதை தாண்டி சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்குன்ற மாதிரி ஆளுங்க காட்டுறாங்க. அதையும் இன்ஸ்பெக்டர் செக் பண்றாரு. அதுபடி பார்த்தா பிரவீன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த வர்ஷாவை கூட்டு போயிருக்கான், அந்த காட்டு பகுதிக்கு கூட்டு போயிருக்கான். சரி இது பிரவீன்ன்றத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார், பின்னாடி இருக்கிறது வர்ஷா தான், அதையும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இவன் முதல்ல கூட்டு போறான் சார், அதுக்கப்புறம் அவங்கள அங்கேயே விட்டுட்டு இவன் மட்டும் திரும்பி வரான் சார். அங்கேயே விட்டுட்டு வந்தானா இல்ல சாவடிச்சுட்டு வந்தானா தெரியல. அப்படி திரும்பி வந்தவன் கொஞ்ச நேரத்துல திரும்பி காட்டு பகுதிக்கு போறான், திரும்பி காட்டு பகுதியை விட்டு வெளியே வரான். இவன் ஏதோ பண்ணிருக்கான் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இவன் எங்க இருந்தாலும் தூக்கணும், இந்நேரத்துக்கு இவன் எங்கேயாவது தலைமறைவா இருக்கதான் வாய்ப்பு இருக்கு, எங்க இருந்தாலும் சரி இவனை தூக்குங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் அந்த எட்டை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இந்த எட்டு வெளியே நல்லவர் மாதிரி காமிச்சிருப்பாரு, வர்ஷா கிட்டயும் நல்லவர் மாதிரி காமிச்சிருப்பாரு. ஆனா வர்ஷாக்கே தெரியாம வர்ஷா வீட்டுல நிறைய காசை பதுக்கி வச்சிருப்பாரு. இது எல்லாமே இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வந்துருது. அந்த காசை பத்தி யாரு வெளியே சொன்னான்னு உனக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல, உஸ்மான் தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் உஸ்மானை மாட்டி விட்டுறாரு. அட பாவி, நீ தான் சொன்னியான்ற மாதிரி இந்த எட்டு கோவப்படுறாரு. அவ இறந்து போனதுக்கு அப்புறமா அவ பதவிக்கு என்ன மாத்தாம இழுத்துக்கிட்டே இருந்தீங்கல்ல, அதனால தான் உங்க காசெல்லாம் சிக்கட்டோன்றதுக்காக நான் போட்டு கொடுத்தேன்ற மாதிரி இவன் சொல்றான். இது ரிலேட்டடா அவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் கண்டுக்காம இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா பிரவீன தலைமறைவா இருந்தான்ல, அவனை லாக் பண்ணிடுறாங்க. நீ தான் அந்த வீடியோவை அனுப்பி வச்சன்றதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீ தான் உங்களை கூட்டு போயிருக்க, அவங்க இல்லாம போயிருக்க, என்ன நடந்தது ஒழுங்கா சொல்லுன்னு கேட்கும் போது, சத்தியமா நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன்ற மாதிரி இவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். வர்ஷாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்க, மனசார தான் எல்லாருக்குமே உதவிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க உதவி செய்யறது சரியா போய் சேரலன்றது எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாம தான் இருந்தது. அந்த பாட்டி சொல்லும் போது எல்லாமே அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு, அதனால தான் பிரச்சனைன்ற மாதிரி இவன் சொல்றான். அந்த நாள் நைட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போறதுக்காக வந்துடுறாங்க. நான் அந்த பாட்டி கிட்ட தந்த காசுல பாதி காசு நீ வாங்கியிருக்க, எதுக்காக வாங்கின அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. என் மேல கோவப்படாத, உன் தலைவன் நல்லவன் மாதிரி நடிக்கிறான்ல, அவன் நல்லவன்லாம் கிடையாது, அவன் தான் பாதி காசை திரும்பி வாங்கிருன்னு சொன்னான், அவன் கிட்ட தான் தந்தேன், அவன் கிட்ட கேட்டுக்கோன்ற மாதிரி வரும்னு சொல்லிட்டு இதனால இவங்களுமே எட்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. சார் நீங்க இப்படி பண்ணீங்களான்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆமாமா, நல்லவன் மாதிரி மெயின்டைன் பண்ண, என்ன பண்றது மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரிலாம் சேர்த்தாதான் நம்ம கட்சிக்கு சேர்க்க முடியுமா, புரிஞ்சுக்கோன்ற பத்தி சொல்றாரு. இந்த விஷயத்தை இவங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா அந்த பேரன் இறந்து போனதுக்கு இவங்களுமே காரணமாயிருச்சுல, இதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. சம்பந்தப்பட்ட எல்லாரையும் மாட்டி விடணும்னு யோசிக்கிறாங்க. அதனால பிரவீனை வர வச்சு பிரவீன் கூட டிராவல் பண்றாங்க. அந்த காட்டு பகுதி கிட்ட வந்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. இவங்களுமே அந்த இடத்துல இறங்கி வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஓகே தானே பிரவீன் கேட்கும் போது, எனக்கு இந்த மாத்திரையை மட்டும் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரியா, இன்னும் லாங் டிஸ்டன்ஸ்
ஆபீஸ் போனோம்ல, எனக்கு மாத்திரை வேணும்னு சொல்றாங்க. நீங்க இங்க தனியா இருந்துருவீங்களான்னு கேட்கும்போது அதெல்லாம் நான் இருந்துருவேன், என்னால இப்ப பைக்ல வர முடியாது, மாத்திரை போட்டாதான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன், நீ போய் எடுத்துட்டு வந்துருன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவனுமே மாத்திரை எடுக்கிறதுக்காக கிளம்பி போயிருப்பான். அப்படி போனவன் வேகமா வீட்டுல இருந்து மாத்திரையை கொண்டு வந்திருப்பான். அப்படி வரும்போது இவங்க அந்த இடத்துல பாடியா இருந்திருப்பாங்க. அதை பார்த்தோன்னு தூக்கி வாரி போட்டிருக்கோம். அங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். சத்தியமா இதான் நடந்தது, மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றான். சரி அந்த இடத்துல விஜய்ன்ற இந்த பையனை பாத்தியான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல இவனெல்லாம் நான் பார்க்கல, அவங்க பாடியை பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு, அங்க இருந்து கிளம்பிட்டேன்ற மாதிரிலாம் பிரவீன் சொல்லிட்டு இருக்கான். சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் விஜயும் அங்கதான் கொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்கல்ல, அப்புறம் எதுக்காக விஜய் பாடியை மட்டும் எடுத்தவங்க இந்த பாடியை எடுக்கலன்ற மாதிரி கேள்வி வருது. அதுக்கு இன்ஸ்பெக்டருமே ஒரு லாஜிக்கா சொல்றாரு. ஆக்சுவலா முதல்ல வந்து விஜய் பாடியை கொண்டு போயிருக்காங்க, அடுத்து இவளோட பாடியை கொண்டு போலான்னு நினைக்கிறதுக்குள்ள இவன் வந்திருப்பான், அதனால வந்த நபர் வந்து சைலண்டா கிளம்பி போயிருப்பான், இதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப கொலை பண்ணது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் வாட்ச் பண்ணியிருப்பாங்க, அது மூலியமா புதுசா ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்குது. ஆக்சுவலா இறந்து போன பையனுக்கு பூஜான ஒரு தங்கச்சி இருக்காங்கல்ல, அந்த பூஜாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டுன்ற அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தெரிய வருது. இத பத்திலாம் அசிஸ்டன்ட் சொல்றாரு. அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கலாம்னு விசாரிக்கும் போது அவ நல்லவ கிடையாது சார், ஆக்சுவலா அவ லெஸ்பியனே கிடையாது, ஆனா லெஸ்பியன்ன்ற மாதிரி நிறைய பொண்ணுங்களை ஏமாத்தி காசெல்லாம் பறிப்பா சார், ஏமாத்தி காசை பறிக்கிற கும்மல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை அவளுக்கும் விஜய்க்கும் பிரச்சனை வந்து அவ ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற ஆங்கிள் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவளை கூப்பிட்டு பேசணும்ன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவகிட்ட மிரட்டுற மாதிரிலாம் கேள்வி கேட்கறாங்க. அவளை பொறுத்த வரைக்கும் சத்தியமா நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதாவது நான் பூஜாவை நெருங்கி போறது அண்ணனுக்கு பிடிக்கல, அவன் என்னை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பான் போல, அதனால எங்க ரெண்டு பேரை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணா, எனக்கு கோவம் வந்தது, ஆனா நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பொண்ணு நல்லவை இல்லைன்றது பூஜாக்கு இப்பதான் தெரிய வருது. நான் உன்னை நம்புனேனே, என் அண்ணன் சொன்னதை கூட கேட்காம உன்னை நம்புனேனே, ஆனா நீ மோசமானவளா அப்படின்ற மாதிரி இவளுமே கோவப்பட்டு இருக்கா. ஆக மொத்தத்துல பூஜாவோட இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவுமே பண்ணலன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்ப யார் தான் அந்த விஜயை சாவடிச்சா, யார் தான் வர்ஷாவை சாவடிச்சான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. விஜய்ன்ற அந்த பையனோட போனு கடைசி வரைக்கும் கிடைக்கல. இப்ப குப்பை பறக்கிறவருக்கு ஒரு சிம் கிடைக்குது. இது என்ன சிம் மாதிரி இருக்கு, நம்ம போன்ல போட்டு பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதே சமயம் ரோஹித் ஒரு பையன் கிட்ட பேசினது தெரிய வருது, அடிதடிலாம் பண்ற பையன் கிட்ட பேசினது தெரிய வருது. இந்த பையனை மிரட்டிலாம் கேட்கும் போது இந்த பையனுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது ஒய்ஃபையும் பையனையும் சாவடிக்கணும்ன்ற மாதிரி சொன்னாரு சார், ஆனா நான் இந்த விஷயத்த பண்ணல, ஏன்னா கடைசி நேரத்துல வேணான்ற மாதிரி அவரே கேன்சல் பண்ணிட்டாரு, அதனால நான் பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆக மொத்தத்துல ரோஹித்துக்கு ஒய்ஃபையும் பையனையும் பிடிக்கல, அவங்க ரெண்டு பேரை சாவடிக்கிறதுக்கு நினைச்சிருக்காரு. இவன் மூலியமா பண்ணலனா என்ன, அவரே கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்லன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அவரையும் ஒய்ஃபையும் வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் நான் கோவப்பட்டது உண்மைதான் சார், கொலை பண்ணுன்ற மாதிரி அவன் கிட்ட சொல்லவும் செஞ்சுட்டேன், ஆனா அதுக்கப்புறம் வேணான்ற மாதிரி என்னோட மனசை நான் மாத்திக்கிட்டேன், என் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது மனசு மாறிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எதுக்காக பையன் மேலேயே கோவப்பட்டேன்னு கேட்கும் போது அவன் என்னோட பையனே இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாங்க டெஸ்ட்டுக்காக உன்னோட டிஎன்ஏவெல்லாம் எடுத்தோம்ல, அது பையன் கூட மேட்ச் ஆகுது, அவன் உன்னோட பையன் தான்றத ரோஹித்துக்கு புரிய வைக்கிறாங்க. அதே சமயம் சிம் ஆக்டிவ் ஆனதை பத்தி உங்களுக்கு தெரிய வருது. இவங்க வரும்போது பிச்சைக்காரர் தான் அதை வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இந்த சிம் எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு கேட்கும்போது அங்க குப்பை பறக்கும் போது கிடைச்சதுன்ற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்த காட்டுன்ற மாதிரி இவங்களுமே அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. சோ பாடியை போட்ட இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி தான் இந்த சிம் கிடைச்சிருக்கும். அதாவது பாடியை போட்டுட்டு அவனோட போனை எடுத்துக்கிட்டு சிம்மை மட்டும் போட்டிருக்கான் போல. வர்ஷாவோட பாடி கிடைச்ச இடத்துல நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல, நம்மளால எதுவுமே பண்ண முடியல. ஆனா இந்த ரூட்ல நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, இந்த கேஸ்ல யாரெல்லாம் வராங்களோ அதுல யாராவது கிராஸ் பண்ணிருக்காங்களான்றத கொஞ்சம் செக் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த கில்லர் மாட்டுவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களுமே செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணதுல இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் போயிருக்கிறது தெரிய வருது. அப்ப இவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு போல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அது யாருன்றதை இப்ப ரிவீல் பண்றாங்க. யாருன்னா ரோஹித்தோட ஃப்ரெண்ட் மாதிரி ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் போயிருப்பாரு, வண்டியோட போயிருப்பாரு, பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. நீ தான் இதை பண்ணன்றது தெரிஞ்சிருச்சு, எதுக்காக பண்ண ஒழுங்கா சொல்லுன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா காலேஜ்ல 3 பேருமே ஒன்னா தான் படிச்சிருப்பாங்க. இவருக்கு அந்த மீனாவை ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆனா இவருக்கு முன்னாடி வேகமா அவர் இருக்கார்ல ரோஹித், கல்யாணம் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி வாழ்ந்திருப்பாரு. ஆனா சீக்கிரமே அவங்க கூட இருந்து பிரிஞ்சிருப்பாரு. எப்படியாவது திரும்பி மீனா கூட சேரணும்ன்ற மாதிரி ஒரு ஆசை வந்திருக்கும். நம்ம மீனா கூட சேரணும்னா அந்த ரோஹித் ஜெயிலுக்கு போனோம், அவங்க குடும்பமே சின்ன பின்னமாகணும், அப்பதான் அது நடக்கும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஆக்சுவலா ரோஹித்துக்கு நடுவுல தானே சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அந்த சந்தேகத்தை கிளப்புனதே இவரா தான் இருப்பாரு. அது நைஸா
பேசுற மாதிரி பேசியிருப்பாரு. நீ அந்த டைம் ஷிப்ல தானே இருந்த, அப்புறம் எப்படி உனக்கு பையன் பிறந்தான்ற மாதிரிலாம் சந்தேகத்தை எழுப்பி விட்டுருப்பாரு. இவரே நல்லவர் மாதிரி பேசியிருப்பாரு, ஆனா முன்னாடி சந்தேகத்தை கிளப்பி விட்டதே இவரா தான் இருப்பாரு. இதனால தான் ரோஹித் ஒய்ஃபையும் அந்த பையனையும் எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல ரோஹித் ரெண்டு பேரையும் போட்டு தள்ளுறதுக்கு முடிவு பண்ணிருப்பாரு. ஐயோ மீனா சாக கூடாதுன்றதுக்காக இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பிளானை கேன்சல் பண்ண வச்சிருப்பாரு. ஏன்னா மீனா கூட சேரணும், அதுக்காக விஜயை மட்டும் தான் சாவடிக்கணும், அந்த பழி அந்த அப்பா மேல போற மாதிரி பண்ணணும்ன்ற மாதிரி இவர் ஒரு பிளானை போட்டிருப்பாரு. விஜய் போனை திருட்டுத்தனமா வீட்ல இருந்து எடுத்ததே இவரா தான் இருப்பாரு. தம்பி உன் போன் இங்க கிடந்ததுப்பா அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட பேசியிருப்பாரு. இந்த இடத்துக்கு வந்து வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி ஓகேன்ற மாதிரி அவனுமே ஏத்துக்கிட்டு போனை வாங்குறதுக்காக வந்திருப்பான். அப்பதான் எங்கேயோ இருந்து சவுண்ட் கேட்கும். அங்க யார் இருக்கான்ற மாதிரி இவன் பாக்குறதுக்காக வந்திருப்பான். அங்கதான் இவர் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. சட்டுன்னு பின்வழியா வந்து இவனை அட்டாக் பண்ணிருப்பாரு. இவர் அட்டாக் பண்ண டைம்ல தான் பைக்ல அவங்க ரெண்டு பேர் வந்திருப்பாங்க. இவருமே வேகமா ஒளிஞ்சிருப்பாரு. சோ வந்த வருஷா வாந்தி எடுத்துட்டு இருக்கும் போது இந்த பையனோட பாடி இருக்கிறத பாக்குறாங்க. இவனை யாரு சாவடிச்சா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு நினைக்கும் போது இவர் சட்டுன்னு பின்னாடி வந்து அவங்க கதையும் முடிச்சிடுறாரு. ஏன்னா போலீஸ் கிட்ட சொல்லிட்டா இவருக்கு பிரச்சனை இல்ல, அதனால கதையை முடிச்சிருப்பாரு. முதல்ல அவனோட பாடியை இந்த பகுதியில இருந்து கொண்டு போயிருப்பாரு. அடுத்ததா இவங்க பாடியை கொண்டு போலான்னு வரும்போது இந்த வருஷாவோட அசிஸ்டன்டான பிரவீன் பைக்ல வந்திருப்பான். சரி பிரச்சனை வேணான்றதுக்காக இவருமே வண்டியை திருப்பிட்டு கிளம்பி இருப்பாரு. சோ விஜய கொன்னது வந்து அந்த அப்பா தான்ற மாதிரி கேஸ் வந்துரும், நம்ம வந்து அதுக்கப்புறம் மீனா கூட சேர்ந்துடலான்ற மாதிரி இவர் கணக்கெல்லாம் பண்ணியிருப்பாரு. அதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சோ இதோடயே வந்து நமக்கு கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.